பீம், என்னோட ஷூ எங்க? உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? உங்களை அன்னைக்கே வெளியே போக சொன்னல. என் நிலைமை தெரியாம சொல்லாதீங்க சார். இந்த ஆக்டிங் அழுகையெல்லாம் வேணாம். உங்க அப்பா காலத்தை செருப்பா உடைச்சவன் உங்களுக்கு ஷூவா வேணாம். ஹலோ, உங்ககிட்ட பர்சனலா பேசணும். மதன் சார்ட்ட பர்சனலா பேசுறேமா? நான் தான் அவருக்கு எல்லாமே. என்கிட்டயே சொல்ல. ஹலோ மதன். 1 minute please. You please get out. And close the door. ஹலோ ஹலோ. Yeah. மிஸ்டர் மதனகோபால் தானே? Yes, this is Madan speaking. உங்க அப்பாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா செத்து போய் கொஞ்ச நாள் ஆச்சு. இல்ல, உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல சாகல. அதனாலதான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் நான் உங்க இடத்துக்கு வர முடியாது. வந்தா ஏன் உயிருக்கு ஆபத்து. ஞாயிற்றுக்கிழமை மெட்ராஸ் ஆந்தம் சர்ச்சு கிட்ட 9 மணிக்கு வெயிட் பண்ணுங்க. No, wait. Look here, madam. இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் இப்போ பெங்களூர்ல இருக்கேன். நீ எப்படி பதுவே நீங்க சொல்றது நிஜம்னு நான் எப்படி நம்புறது? என்ன சாட்சி? உங்ககிட்ட நான் பேச வேண்டியிருக்கு. சாட்சி ஒண்ணும் இல்ல. நீங்க மெட்ராஸ்க்கு வந்து நான் சொல்றது பொய்ன்னு ஆயிட்டா அதனால உங்களுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. ஒருவேளை நான் சொல்றது நிஜமா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ. பீம், போன்ல விட்டு கேட்டேன். மதன் மெட்ராஸ் போறாரு சார். மதன் மெட்ராஸ் போனான்னா பாம்பே போனான்னா என்னைக்கு எங்களை கழட்டி விட்டானோ அன்னைக்கே குட் பை சொல்லியாச்சு. அதுக்கு இல்ல சார், உங்க பெரியப்பா சாவு ஆக்சிடென்ட் சாவு இல்லைன்னு. ஆமா, பெரிய அப்பா எப்படி செத்தா எங்களுக்கு என்ன? 3வது மட்டும் சாவை பத்தி எங்களுக்கு என்ன ஆக்குற? டேய் ராமு, அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. அவினாஷி, நீங்க போலாம். எங்களுக்குள்ள ஏதோ பங்காளி சண்டை பிரிஞ்சாச்சு. நீங்க அப்படி இல்ல, மதன் கிட்ட வேலை செய்றீங்க. இனிமேலாவது வத்தி வைக்காம விசுவாசமா இருங்க. விசுவாசமா இருக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல. ஏதாவது தகவல் கொடுத்தா தேர் வேண்டுதான். மாடியில இருந்து கீழே தள்ளுவேன். ஓகேவா? இங்கேயுமா? என்னங்க இது? எதையுமே மாடியில வச்சு பேசக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் மாடியில இருந்து தூக்கி போடுறேன்னு சொல்லிக்கிட்டு. நான் வரேன் சார். ஒரு சின்ன வேண்டுதல். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன்னு தயவு செய்து யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏய் ராம், ஏன்டா அவனை விரட்டின? உங்களுக்கு மூளையே இல்ல டாடி. அவன் பேச்ச போய் கேட்டுக்கிட்டு அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. இதுல நீங்க சுவாரஸ்யம் காட்டினா உங்க மேலதான் சந்தேகம் வரும். கரெக்ட். டேய் ராம், அந்த லூசு நம்மகிட்ட சொன்னது அந்த மதன் கிட்ட போய் சொல்லிட்டா? சொல்ல முடியாது டாடி. ஏன்? மதன் பெங்களூர் திரும்பினா தானே. Your attention please. All the passengers proceeding to Mumbai are requested to security check immediately. நான் இங்க வந்திருக்கேன், யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசியம். சரிங்க சார். கமா. சீக்கிரம் எடு. பின்னாடி உயரமா என்னோட ஆளு பீம்னு ஒருத்தன் வருவான். அவன் என்னது மேம்? மை குட்னஸ், போர்டா எழுதி கொண்டு வந்த என் பேப்பர்ல நியூஸ் கொடுக்கறதான பிளடி ஃபுட். கமா. Excuse me. Come on. Quickly. ஃபாலோ பண்ணு. கோட்டை விட்டுட்டியாடா? அது சரி, இப்ப என்ன பண்றது? 4 ரோட்ல எந்த பக்கம் போயிருப்பான்னு தெரியலையே. டேய் அங்க பாரு. ஏய், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? ஏய் அங்க பாருடா மதன். அவன் எப்படிப்பா வேஷ்டி சட்டை? லூசு மாறு வேஷம் போட்டு தப்பிக்க பாக்குறான்டா. டேய் சும்மா சொல்லக்கூடாதுடா, அவன் ஜகஜால கில்லாடுறா. சரி, இப்ப என்ன பண்றது? க்ளோஸா ஃபாலோ பண்ணு, விட்டு பிடிப்போம். ஓகே.
வெள்ளக்கார மாதிரி டயத்துக்கு வந்துட்டியே. அது சரி, என்ன கையிலே கரண்டி நுனியில பத்த வைக்க வந்தேன். ஏய் அங்க பாத்தியா? கையில நடாது AK-47. அப்படின்னா முட்டாள், பயங்கரமான மிஷின் கண்டாது. கூட யாராவது பொடியாளு? ஏய் கவனிச்சியா? அங்க ஒரு தடியாள், இங்க ஒரு பொடியாள். பல சைஸ்ல அடியாள் வச்சிருக்கான்டா. இவன் சாதாரண ஆள் இல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே ஃபாலோ பண்ணு. சீக்கிரம் போடா. ஏய் தப்பிச்சு போயிட்டான்டா. பெங்களூர் ஃபோன் பண்ணி அவன் எங்க இருப்பான்னு பாஸ்கெட் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஏய் அவன் பணக்கார பையன்டா. ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்க போறான். மெட்ராஸ்ல என்ன ஒரு 4-5 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, ஈஸியா கண்டுபிடிச்சலாம்டா. என்னப்பா காமேஸ்வரா, உன்னதான் எதிர்பார்த்து இருந்தேன். வாப்பா வா, ஓ லிஸ்ட் தான் படிச்சுட்டு இருக்க. ரொம்ப பெருசா இருக்க. மாமா லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் புளிப்பு மிட்டாய். சும்மா இருக்கியா நீ? 1000 சாமான் வாங்க வேண்டியிருக்கு, எடுத்த இடத்துல புளிப்பு மிட்டாயா? இன்னும் 1000மா? அஸ்கா 1 கிலோ, பாமாயில் 1 டின், புளி 2 கிலோ, பயத்தம்பருப்பு 1/2 கேஜி கேட்டாளா? இது ஆத்துக்காக்கும் காமேஸ்வரா இரு, எழுந்து படிச்சிரு. இதுல என்ன பாக்கண்டு இருக்க? எழுதுங்க. ஏப்பா காமேஸ்வரா, இனிமேல் பட்டி எல்லாத்தையும் நீ படிச்சுட்டு பெட்டர். 10 வருஷமா பண்ணாத இப்ப பண்ண ஒரு படி. என்ன நீளமா இருக்கு? மஞ்சள் பொடி 4 கிலோ, வாசரப்பொடி 2 கிலோ, கேர் ஃப்ரீ 1/2 டசன், அஸ்கா 1 கிலோ பிளஸ் 2 கிலோ, புளி 2 கிலோ பிளஸ் 2 கிலோ. இது என்ன எல்லாம் பிளஸ் 2 இருக்கு? சரிப்பா, முன்ன மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ காலம் தள்ள முடியுமா? முன்ன நீ உங்க அப்பா 2 பேரு, இப்ப குடும்பமே +2 ஆயிடுச்சே. ஏது குடும்பம்? உங்க மாமியார் வந்திருந்தாப்பா, உன் அக்கவுண்ட்ல எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா. டேய் கமிஷனரா, என்னடா அது? சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? ஏது மாமியார்? மாமியார் பாட்டி. இது என்ன இது? மாமியார் பாட்டி மாமனார் தாத்தான்னு பாட்டி தெரியறதானோ நோக்கு. திருப்பர சுந்தரியோட பாட்டி திருட்டு பாட்டி. அவ வந்து எங்க அக்கௌண்ட்ல கேட்டா கொடுத்துறதா? விசாரிக்கட்டாமா? இது என்ன காந்தி கணக்கா? ஏய், ஏன்பா சத்தம் போட்டு ஊரை கூட்டுற? இதெல்லாம் அந்த பொண்ணை கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், தெரியுமோ இல்லையோ? அத்துமீறி போயிட்டியா? ஆத்தெல்லாம் ஒண்ணும் மீறலை. நான் கைய பிடிச்சது யாரு சொன்ன? அந்த பாட்டி தான் சொன்னா. எல்லாத்தையும் சொல்லிட்டு அலையறாளவள் இவ்வளவு விடுறதில்லை. 2ல 1 பாத்துறது. நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் அப்பாவை ஜாக்கிரதையா ஏத்திட்டு திரிபுர சுந்தரி ஏத்துக்கு வா போ. டேய் கம்மா இந்த புளிப்பு மிட்டாய். போடா கர்ப்பஸ்திரி பசங்க கேட்டோம் எப்ப பார்த்தாலும் புளி மிட்டாய் போ. திரிபுர சுந்தரி ஏத்துக்கு வரணும் கேட்டியா? அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அடியும் வாங்கி வச்சுட்டு இப்ப புளி 2 கிலோவா? பழிக்கு பழி புளிக்கு புளி 4 ரவுடியாக்கு கேட்டல. யாரது ஆத்தல? யாராவது இருக்காளா இல்ல இல்லையா? யாரது? ஓ நீங்களா? இது வந்துட்டேன். நீ வரண்டா, நான் ஒன்னும் பார்க்க வரல ஏட்டையா. உன் பாட்டியை கூப்பிடு. நான் வந்துட்டேன். நீ வரண்டா, நான் ஒன்னும் பார்க்க வரல. உன் பாட்டியை கூப்பிடு. திரிபுர சுந்தரி. ஏய் திரிப்பு. வாங்க 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 உள்ள வாங்க. ஏய் என்ன பை எடுத்துட்டு வா. நான் ஒன்னும் பார்க்க வரல. உன் பாட்டியை கூப்பிடு. பாட்டி இப்பதான் மளிகை கடைக்கு போயிருக்காளா? ஓ எப்படி கண்டுபிடிச்சே? எனக்கு எல்லாம் தெரியும் கேட்டையா. வாங்க. இல்ல நான் வரல, என் பைய கூட அது இருக்கட்டும் பரவாயில்ல வாங்க. புதுசா காப்பி பொடி வாங்கியிருக்கேன், காப்பி போட்டு தரட்டுமா? புது காப்பி பொடியா? 4 கிலோவா? ஓ தெரியும், லிஸ்ட்ல இருக்கு. தோ அங்க வஸ்திரத்துல ஜரிகை மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா? என்ன சிரிக்கிறாய்? அக்கமாலியா நோக்க எங்க ஆத்தா அக்கவுண்ட்ல உங்க பலிக்கு சாமா வாங்குறா? தப்புதான். ஆனா பாட்டி என்ன சொன்னா தெரியுமோ? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளி அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி போட போறேன். அதை இப்பவே வாங்கிண்டா என்ன தப்புன்னு கேட்டாள். யாருக்கு கல்யாணம்? நேக்கா நோக்கா? நேக்கு நோக்குமா? ஆராகும் சொன்னது? பாட்டி. பாட்டி உன்னோட ஒரு பாட்டி. பாட்டி சொன்னா நம்பிடுறா? விசாரிக்கண்டாமா? குதிரை ஆட்டமா வளர்ந்துருக்காய், தூண்ல பாதி நிற்கிறாய், விசாரிக்கணும் தொல்லையா நோக்கு. பார் நீ அழகா இருக்காய் இல்லைங்களே, அதுக்காக கையை பிடிச்சா கல்யாணமா? வரது குட்டின்னு என் கூட கஷ்டத்தை சொல்லிட்டு அசிங்கமா ஒருத்தன் நிப்பான்னு பாத்திருக்கியா? அவன் கையை நான் டெய்லி பிடிக்கிறேன், அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஈஸ்வரா உங்களை இல்லை குருவாயிரப்பா, இத பாருங்க, உங்களுக்கு நேக்கும் கல்யாணம்னு பாட்டி சொன்னாலே அதெல்லாம் பொய்யா? இல்லையோ பின்னே பரமா போய் பாழா போயிடுதா? எது பாழா போயிடுது. இத பாருங்க, என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. நான் ஒன்னும் கூட பேச வரல, நான் போறேன். வாங்க எங்கேயோ போய் தொலைங்க. தொலைறேன் இப்போ ஒண்ணு இல்லாததுக்கு எதுக்கு கரையற? இப்போ எதுக்கோ கரையற? இப்ப எங்க போற நீ? விஷம் குடிச்சு சாக போறேன். ஓ இந்த சாகசம் இல்ல என்கிட்ட வேண்டாம் ஆட்டியா. சாகசம் ஒண்ணும் இல்லை. விஷம் குடிச்சு நீ சாத்தால் விஷம். ஜெய் ஜெய்
விஷம் இது கசகம் கொமட்டம் நீ சாப்பிடக்கூடாது கேட்டா தெரியாத இடத்துல இருக்காமே. இந்த விஷயம் எங்க போச்சு? இந்த பாருங்க, உங்க மளிகை கடை அக்கௌண்ட்ல எலிபாஷனை வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ ஐயோ, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளை கட்டா வெறும் அத்தியாயம் தான், ஆனா பொம்பளை கட்டா புஸ்தகமே போட்டுருவா. ஏய் என்ன இது கெடுத்துட்டேனா ஆபாசம் எல்லாம் பேசிட்டு இது காலி ஆண்டாளாரும் கதாலாம் கண்டனே, கைய பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெத்த மாதிரி. ஐயோ ஐயோ, அழா போயிடுது. இது திருப்பு இந்த பாரு, நீ கனவு வேண்டதுக்கெல்லாம் நான் எப்படி ஜவாப்தாரி ஆக முடியும்? என்ன கேட்காதீங்க, குழந்தை எல்லாம் எப்படி பத்துட்டாய் நீ? இது கனவுலே குருவாயிரப்பா கிடைச்சிட்டு எலி பாஷா சாப்பிடக்கூடாது. ஐயோ ஒண்ணுமில்லை விட்டுரு. எதுக்கு கரையறா இப்ப நீ? ஏன் கரையறா? நேக்கு யாரு இருக்கா? பாட்டி ஒருத்தி இருக்கா, அவள ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் காட்சின்னு வந்தா யார் நடத்தி வைப்பா? எங்க அம்மா நடத்தி இருந்தா இப்படி இல்ல நடக்குமா? ஏய் ஐயோ அழப்படாது. பொம்மநாட்டி அழுதாண்டா தாங்காதட்டியா. எங்க காலத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, ஆரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இல்லாம அப்பா சமையல் கட்டு, புகை, வரது குட்டி, இப்ப மளிகை கடை, அவ்வளவுதான். நான் ஒரு பொம்மநாட்டியை ஏறெடுத்து பார்த்தது இல்லை. உண்மையிலே சத்தியமா சொல்றேன். இப்ப உங்க பாட்டி பண்ண குறைச்சிட்டனால தெருவில் என் பேரை சொல்லி யாரும் கூப்பிடுறது இல்லை. எல்லாரும் உன் பேரை சொல்லி திருப்புர சுந்தரியும் தான் கூப்பிடுறான். அதுல ஒரு பொறுக்கி பயல் முந்தானத்து நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும் போது திருப்பு நான் ஸ்கூட்டரை சொல்றானாக்குன்னு நினைச்சு திருப்பி ஆட்டோ ரிக்ஷால இட்டுச்சு. இந்த மாதிரி அச்சச்சோ, போயிட்டு போறது. நேக்கும் அந்த பாட்டியால் எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ? எதைத்தான் திருடுறதுன்னு இல்லை. அன்னைக்கு எப்படிதான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா, அவர் பல்ல ஷர்ட்டை திருண்டு வந்துட்டா. வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலாம்னு போனேன். பக்கத்துல வச்சுட்டேன். மாமா பறந்து படுத்தாரா, பல்லு கடிச்சிட்டு அலறிண்டு ஓடுறாரு. சாரி அட்டையா, நீ உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய், நான் சிரிச்சு விட்டேன். எனக்கு அன்னைக்கு ரொம்ப அழுக வந்தது, ஆனா இப்ப சிரிப்பு தான் வருது. என்னது இது? என்னது கட்டின் இருக்கோம்? கட்டின்னு இருக்கோமா? ஆமாம். வேணும்னு பண்ணல ஏட்டையா, பேச்சு வாக்குல தெரியலை. நான் போயிட்டுறேன். ஐயோ, வாசல் நினைச்சுன்னு பீரோ திறந்துட்டேன். அன்னைக்கு பாட்டி பறச்சு சச்சாலு கீழே விழுந்துட்டா. ராமேஸ்வரம் என்னது சண்டை போட வரேன்னு இப்படி ஆயிட்டா? சிரிக்கப்படாது. நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு. இனிமே நீங்க என்ன செய்யறது? அவளே செய்துட்டாளாக்கும் முடிவை. இனிமே கல்யாணம் தான். ஒத்துங்கோ. ஒத்துண்டா வாடா மாப்பிள. ஏய் காமேஸ்வரா. மாமா, அண்ணா தீர்க்கு சுமங்கலி அருமா. குருவாயிரப்பா. Excuse me, there's a call for you, Mr. Madanagopal. பெங்களூர் கால்? No, local. லோக்கலா? நம்ம இங்க இருக்கிறது யாருக்கு தெரியும்? ஓகே. Anyway, get him a glass of juice. Yes, sir. இதே மாதிரி glass. Yes, Mother Gopal, yeah. மிஸ்டர் மதனகோபால், உங்க அப்பா கொன்னுட்டாங்க. May I know who's speaking? மதனகோபால், உங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. Madam, who are you? நம்பர் 7 சின்ன கிராமனி ஸ்ட்ரீட், சைதாப்பேட்டை. நேர்ல வாங்க, முழு விவரமா Oh, சொல்றேன். one minute. ஹலோ ஹலோ, Excuse me. மிஸ்டர் மதனகோபால். No, pen. ஹலோ பென் நோ பென். One minute. Excuse me. ஹலோ. Pen. Pen. Excuse me, 1 minute. Pen. Yeah, that's it. Thank you. நம்பர் 7 Number 7, சின்ன கிராமனி ஸ்ட்ரீட், Chinna Gramani Street, மெட்ராஸ் 15. Madras. Okay. இல்ல நைட் சர்ச் பக்கத்துலன்னு சொன்னீங்களே அது. நேர்ல வாங்க, முழு விவரமா சொல்றேன். Okay, but you நேர்ல வாங்க, முழு Hello. விவரமா சொல்றேன். யாரு?
நம்பர் 7 சின்ன கிராமணி ஸ்ட்ரீட். இதுதான். நீங்க? மை நேம் இஸ் மதன் கோபால். ஆஹா, யார் வேணும்? அங்க ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணாங்க. போன்? ஓ, போனா? எஸ். ஐயோ, வாங்க. நேர்ல வந்தா முழு விபரமும் சொல்றேன். உங்க அம்மாவை கொன்னுட்டாங்க, அதானே? அம்மா இல்ல, அப்பா. சரி, அப்பா. பாஸ், நோ நோ நோ, இட்ஸ் ஓகே. ஏம்மா அழுகுறீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வாரத்திலேயே இதே மாதிரி உங்களையும் சேர்த்து 5 பேர் வந்துட்டாங்க. பொண்ணா பிறக்க கூடாது தம்பி. அப்படியே பிறந்துட்டாலும் ஒரு பைத்தியத்தை பொண்ணா பெற்றிருக்கவே கூடாது. யாரு? மதன கோபாலா? அப்பாவை எல்ஐசில இருந்து தள்ளி கொன்னுட்டாங்க. தள்ளது யார் தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். அப்புறமா போன் பண்ணி சொல்றேன். வேணும்னா நம்பர் 7 சின்ன கிராமணி தெருவுக்கு வா, முழு விவரமும் சொல்றேன். இவதான் தம்பி என் பொண்ணு. உங்களுக்கு போன் பண்ணதே இதுதான். ஊர்ல யாராவது பெரிய மனுஷங்க செத்துட்டாங்கன்னு ஏதாவது நியூஸ் வந்தா போதும், உடனே அவங்க வீட்டுக்கு ஒரு போன் பண்ணிடும். செத்தவங்க சாதாரணமா சாகல, யாரோ கொலை பண்ணிட்டாங்க, குத்திட்டாங்க, கொன்னுட்டாங்கன்னு சொல்லி. பிறக்கும் போதே மூளை சரியில்லை, கால் வேற விளங்கல. 10ஆவதுக்கு அவங்க அப்பாவையும் சேர்த்து முழுங்கிடுச்சு. ஐயோ ஐயோ, பிறவி குருடு, பிறவி நொண்டி, பிறவி பைத்தியம். இல்ல, நான் ஒண்ணு குருடு இல்ல. மதன கோபால் உன் அப்பாவை கொன்னத நான் கண்ணால பார்த்தேன். போதண்டி, நீ கண்ணால பார்த்தது. கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏம்மா திட்டுறீங்க பாவம்? என்ன தம்பி பின்ன, ஆனா பிறந்திருந்தா எங்கேயாவது அனாதை ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டு நானும் கொஞ்சம் விஷத்தை குடிச்சு செத்து ஒளிஞ்சிருப்பேன். பொண்ணா பிறந்து தொலைச்சிட்டு. எனக்குமா அனாதைன்னு சொல்லிக்கிட்டு அதுக்காக நீங்க இருக்கீங்க. எனக்கு நான் வரேம்மா. மதன கோபால் போகாத, உங்க அப்பாவை கொன்னத. சும்மா இரு. எங்களால உங்களுக்கு அனாவசிய சிரமம் தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. as a matter of fact இந்த பொண்ணுனால ஒரு பெரிய குழப்பமே தீர்ந்துச்சு. மதன கோபால், உங்க அப்பாவை கொன்னவங்க துப்பாக்கியால சதக்குன்னு குத்திட்டாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல.